Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். அதாவது walnut stuffed sweet pouch. இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ரொம்ப ஈஸியான ரெசிபி. கண்டிப்பாக உங்கள் வீட்டு குட்டீஸ்களுக்குலாம் இது ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் இதை வீட்டில் கண்டிப்பாக அவங்களுக்கு செய்து கொடுங்க. இதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ வாங்க நம்ம இந்த ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 150 கிராம் மைதா எடுத்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாவு வந்து சப்பாத்தி பதத்துக்கு இருக்கணும், சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருக்கணும். இதை ஒரு 15 நிமிஷம் மூடி போட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் ஒரு 20லேருந்து 25 வால்நட் சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு 6 பாதாம் சேர்த்துக்கோங்க. ரெண்டையும் சேர்த்து நல்லா பவுடராக மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்படி பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபில்லிங் தயாரிச்சுக்கலாம். அதுக்கு வந்து ஒரு கடாயில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/4 கப் வந்து தேங்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. ஆனால் ரொம்ப ப்ரௌன் கலரில் வரணும்னு இல்லை, ஓரளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அந்த தேங்காய் கூடவே நம்ம வந்துட்டு ஒரு 3 டேட்ஸ் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு 10லேருந்து 15 கிஸ்மிஸ் எடுத்துக்கோங்க. அதையும் சேர்த்துக்கோங்க. டேட்ஸை குட்டி குட்டி பிச்சு சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு 25 கிராம் வந்து tutti frutti ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அதில் நம்ம ஆல்ரெடி பொடிச்சு வச்சுருக்கிற வால்நட் அண்ட் பாதாம் அதை வந்து சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 25 கிராம் வந்து பொடிச்ச கருப்பட்டியை சேர்த்துக்கோங்க. கருப்பட்டி இருந்தால் கருப்பட்டி சேர்த்துக்கோங்க, இல்லைனா வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து அதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக அது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி விரவி வச்சுருந்த மைதாலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதை சின்ன சின்ன பால் ஆக்கிக்கோங்க. அதை இப்போ ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக மைதா டஸ்ட் பண்ணி குட்டி குட்டியாக தின் பூரிஸாக வந்து திரட்டிக்கோங்க. நல்லா தின்னாக திரட்டிக்கோங்க, ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு நல்லா தின்னாக அதை திரட்டிக்கோங்க. இப்போ கரெக்டான ரவுண்ட் ஷேப் வர்றதுக்காண்டி மேலே ஒரு லிட் போட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ கரெக்டாக நமக்கு வந்து ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். இப்போ அதில் நம்மளோட ஃபில்லிங்கை வந்து மிடில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்படி குட்டி குட்டியாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. சாரீ ப்ளீட்ஸ் எடுக்கிறது மாதிரி குட்டி குட்டியாக இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்து இப்படி ஒரு சின்ன பவுச் மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ ரிமைனிங் எல்லாத்தையும் அதே மாதிரி செஞ்சுக்கோங்க. மீன்வைல் இட்லி பிளேட்டில் கொஞ்சமாக கீ வந்து க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்படி ஈவனாக எல்லா இடத்துலையும் கீயை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க.
அப்புறம் நம்மளோட வால்நட் பவுச் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம ஒன்று ஒன்றா அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அரேஞ்ச் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் இதை வந்து நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அது நல்லா குக் ஆயிடுச்சுன்னா இப்படி நல்லா கிளாஸியாக மேலே இருக்கும். அப்போ வந்து நமக்கு தெரியும் இது வந்து நல்லா குக் ஆயிடுச்சுன்னு. டேஸ்டியான வால்நட் ஸ்டஃப்ட் ஸ்வீட் பவுச் ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். என் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.